ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான லாங் லெக்ஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 90களில் நடக்கிற மாதிரி தான் அந்த கதைக்கிழமை சித்தரிக்கப்பட்டிருக்கு. படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லீ ஹார்ப்பர். இவங்க பேசிக்காக ஒரு FBI ஏஜென்ட்டு. இவங்களுக்கு வில்லியம் கார்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் ஒருத்தர், ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கிறாப்புல. நம்ம கதாநாயகிக்கு பேசிக்காகவே நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி ஒன்று இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் இங்கே பாரு, என்னால் என்ன சென்ஸ் பண்ண முடியோ இல்லை எங்களால் எது சென்ஸ் பண்ண முடியோ அதையும் தாண்டி உனக்கு ஏதோ ஒரு எபிலிட்டி ஒன்று இருக்குது, நீ பயங்கரமாக ஒரு க்ரைம் சீனுக்கு போனவொடனே பல விஷயங்களை சென்ஸ் பண்ணுற, அதனால் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேஸ் ஒன்று இருக்குது, அதை உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இதை கூடிய விரைவில் உன்னால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அது என்ன சார் கேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 குடும்பங்கள் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. போலீஸ் அங்கே போனப்போ இவங்களுக்கு ஒரு விஷயந்தான் புரியுது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா ஒரு பொன் குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்பா இருக்கார்ல குடும்பத் தலைவர், அவரே மனைவியும் மகளையும் கொடூரமாக கொலை செஞ்சுட்டு கடைசியாக அந்த அப்பா அவரே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காப்புல. இது ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிரைம் அரங்கேறிச்சு அப்படின்னா அது வேறு மேட்ரு. ஆனால் இந்த 25-30 வருஷத்தில் நடந்த அதாவது வீட்டுக்குள்ளேயே பல பேர் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாமே அந்த கிரைம் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு காலை வச்ச உடனே அவங்க கண்டுபிடிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அந்த லெட்டரு நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதாமல் ஒரு சிம்பாலிக்காக பல சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கோடு வேர்டு மாதிரி ஒரு லெட்டராக அது எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அந்த கில்லரு. கீழே லாங் லெக்ஸ் அப்படிங்கிற பேர் மட்டும் இருக்குது. எல்லா கிரைம் சீன்லேயுமே இதே மாதிரி ஒரு லெட்ரு கிடக்கிறனாலேயே கண்டிப்பாக எவனோ ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த சம்பவத்தை பண்ணுறான். அவன் தான் ஏதோ நமக்கு ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறான், அது என்னென்னு தான் நமக்கு புரியலை. ஆனால் அந்த லாங் லெக்ஸுங்கிற பேரில் தான் அவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு புரியுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபோர்ஸ்ட் என்ட்ரியுமே எந்த கிரைம் சீன்லேயுமே கிடையாது. அதனால் அப்போ கண்டிப்பாக யாரெல்லாம் கொலை செய்யப்பட்ட குடும்பங்களோ அவங்களுக்கு வேண்டப்பட்ட எவனோ ஒருத்தன் அவங்களே டோரை திறந்து விட்டு தான் உள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போலீஸ் புரிஞ்சுக்கிறது. ஆனால் அது யார் அப்படிங்கிறது தெரியாமல் இத்தனை வருஷமாக அந்த கேஸு ஒரு பெண்டிங் கேஸாகவே கிடக்குது. இப்படி கேஸைத்தான் நம்ம கதாநாயகிட்ட அவங்களுடைய பாஸ் கொடுக்குறாரு. இப்போ இவங்க இந்த கேஸ் எடுத்து களத்தில் இறங்கினதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஓஸ்குட் பெர்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படம் இதை பார்க்கும்போதே நமக்கு 2007 டேவிட் ஃபின்ச்சர் இயக்குன ஜோடியாக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான் ஞாபகம் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஜோடியாக் கில்லர் அப்படிங்கிறது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். அந்த கேரக்டரும் கிட்டத்தட்ட போலீஸுக்கு பல கம்யூனிகேஷன்ஸை அனுப்பும். அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் இதே மாதிரி ஏதோ சிம்பிள்ஸு கோட்வேர்ட்லேயே இருக்கும், ஸ்ட்ரைட்டாக எதுவுமே புரியாது. கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு இப்போ தான் ரீசெண்டாக அது என்ன அந்த லெட்டரில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த படத்துலையும் உண்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கில்லர் விடுற அந்த விஷயமாகட்டும், அந்த படத்துலையும் அந்த கில்லர் போலீஸுக்கு பண்ணுற கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்கக்கூடிய விதமாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில ரிசம்பிளன்ஸ் இந்த 2 படத்துக்கும் இருக்கிறதுனாலேயே இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் நமக்கு ஞாபகத்து வரத்தான் செய்யுது. ஜோடியாக்கு ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தான், ஆனால் அது வேறு லெவலில் ரைட்டிங்கில் கொண்டு வந்துருப்பாப்புல நம்ம டேவிட் ஃபின்ச்சர். இந்த படத்தை இவங்க வேறு விதமாக எழுதியிருக்காங்க. ஒரு சில இடங்கள் ரொம்ப ஸ்லோவாக போனால் கூட ஒரு சில இடங்கள் கொஞ்சம் பரபரப்பாக அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. அதுலேயும் குறிப்பாக அந்த கிரைம் சீனுக்குள்ளே போய் இவங்க என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதை வச்சு ஃபர்தராக அந்த கேஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்காங்க. ஒரு சில இடங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக காமிச்சதே திருப்பி காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இதை நான் தெளிவாக இங்கே சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மைக்கா மன்ரோ அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்களுக்கு அந்த கதைக்களத்தின்படியே அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியறதுக்கு முன்னாடி இல்லை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரம் எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதும் சரி, அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்வீல் அவங்களுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த கதாபாத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிற விதமாகட்டும்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. அவங்களுடைய அம்மாவாக பண்ண அலிசியா விட்டும் சரி, சூப்பர்வைசர் அந்த பாஸாக பண்ண பிளேர் அண்டர்வுட்டும் சரி, அந்த கதாபாத்திரத்தை கொடுக்கப்பட்டது ரொம்ப அழகாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். நிக்கோலஸ் கேஜ் இருக்காப்லே, அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. அவர் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காப்புல. எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா,
இவங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த படத்தில் அந்த லாங் லெக்ஸுங்கிற கதாபாத்திரம் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹைப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையாக அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு வலுவாக இந்த படத்தில் எழுதப்படலை. எனக்கு அது ஒன்று தான் மிகப்பெரிய பிரச்சனையாகப்பட்டது. ஏங்க இவங்க கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் அடேங்கப்பா சேசர் படத்தில் வர ஜங்குவா கேரக்டர் மாதிரி இருக்கும்ல நினச்சோம் நம்ம. இது இன்னும் உப்புக்கு சப்பானி கதாபாத்திரம் மாதிரி சும்மா முன்னாடி அப்பப்போ வந்து ஃப்ரேமுக்குள்ள ஸ்டில்ல கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஆனால் அவருக்கு இன்ட்ராகேஷன் சீனில் ஒரே ஒரு சீன் ஒன்று, ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது நல்ல அட்டகாசமாக பண்ணியிருந்தார் நிக்கோலஸ் கேஜ். என்ன ஒன்று, பல இடங்களில் ஆமாம் யார் நிக்கோலஸ் கேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளே 3-4 தடவை தேடுற அளவுக்கு இருக்குது அவருடைய அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதம், அவருடைய மேக்கப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு பெரிய இஷ்யூவாக அந்த படத்தில் பட்டது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கதாநாயகியுடைய அம்மாவாக பண்ண அலிஷியா விட்டுடைய கேரக்டர் கூட நிக்கோலஸ் கேஜ் கேரக்டரை விட ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டதோ, அது கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குங்க டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இது உங்களுக்கும் வரலாம், தெளிவாக சொல்லிட்டேன். டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான படம் தான் இது. குறிப்பாக ஹாலிவுட் படங்களில் தான் இந்த எல் கட்டு ஜே கட்டுன்னு சொல்லி எடிட்டிங்கில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ரொமான்டிக் ட்ராமாஸில் கூட அவங்க எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க அந்த எல் அண்ட் ஜே கட்டை. இந்த படத்துலையும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸ் ஃபைல்ஸ், அதில் கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு கதாநாயகி ஒரு இடத்துல அப்படி எல்லாத்தையும் அப்படி பரப்பி வச்சு அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சீனு. அந்த இடத்துல இந்த எல்கட் ஜே கிட்ட ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் போயிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு கதாபாத்திரம் 911 கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு சித்தரிப்பு. இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. படம் நெடுகளும் ஒரு டார்க் டோனை இந்த டீமு ஆடியன்ஸுக்கு ஒரு மூடை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே செட் அவுட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலுமே கிடையாது. ஆனால் படம் நெடுகளும் ரத்தத்தில் மிதக்க விட்டுருக்காங்க. அவங்க சுடுறதாகட்டும், கோடாரியை வச்சு வெட்டுறதாகட்டும், சரமாரியான காட்சி அமைப்பில் உள்ளே இருக்குது. ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு படம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ட்ராமா தான், பரவாயில்ல சார், ஒரு க்ரைம் ட்ராமா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் டெஃபினட்டாக நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு என்னை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஆகா ஓகோங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போகாதீங்க. பட் டெஃபினட்டாக ஒரு நீட்டான படம் தான் இது. ஹாலிவுட் க்ரைம் ட்ராமாஸ் இல்லை இந்த சைக்காலஜிக்கல் ஹாரர் படங்கள், இந்த மாதிரி படங்கள் இப்படி தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.